வணக்கம் சாதனை பெண்கள் சிஐடி வியூவர்ஸ். இன்றைக்கும் எம்ப்ராய்டரி தாங்க போட்டு காட்ட போகிறேன். கிளாத்தை எடுத்துக்கோங்க, ரிங் எடுத்துக்கோங்க, த்ரெட்டு, ட்ரிம்மர் எல்லாத்தையும் எடுத்துக்கோங்க. எப்படி செய்யலாம், கூட செய்யலாம் வாங்க. தேவையான மெட்டீரியலு இந்த கிளாத்து, ரிங்கு, மார்க் பண்ணுறதுக்கு ஸ்கெட்சு, ட்ரிம்மரு, ஊசி, நூல். இது வந்து வீல் ஸ்டிச் நம்ம இப்போ போட போகிறோம். அதனால் ஒரு ரவுண்ட் ஒன்று போட்டுக்கோங்க. வீல் ஸ்டிச்னால் அந்த வீல் மாதிரியே அப்படியே இருக்கும். ரவுண்டுக்கு எட்ஜு கிடையாது. அதனால் ரவுண்டில் ஏதாவது ஒரு இடத்துல இப்படி குத்திக்கோங்க. குத்தி இப்படி எடுத்துட்டு சென்டர் பாயிண்ட்டுன்னு உங்களுக்கு தெரியலனா ஒரு பாயிண்ட்டு கூட நீங்கள் இப்படி வச்சுக்கலாம். சென்டர் பாயிண்டில் தான் நம்ம குத்தி எடுக்க போகிறோம். ஃபஸ்ட்டு சென்டரில் குத்திட்டு இதுக்கு பக்கத்தில் வரா மாதிரி நீடில் வெளியில் எடுக்கணும். அதுக்கப்புறம் இதுதான் உங்களுக்கு சென்டர் பாயிண்ட்டுன்னு பாயிண்ட் வச்சோமா, திரும்ப அதே பாயிண்டில் குத்தி மேலே ரவுண்டில் எடுக்கணும். நம்ம திக்கு நூல் போட்டிருக்கோம், அதனால் கொஞ்சம் ஹார்டாக தான் இருக்கும். அப்படி இல்லைனா கூட நம்ம இப்படி கூட எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு இப்படி உள்ளே குத்திடலாம், அதுக்கப்புறமா இப்படி மேலே எடுக்கலாம். ஆனால் அது வரைக்கும் இந்த நூலை விடக்கூடாது. புரியுதுங்களா? அதாவது சீக்கிரமாக முடிச்சிடலாம் இந்த டிசைனை. ரொம்ப அழகாக இருக்கும். கடன்னு ஃபில் பண்ணுறதுக்கு ஒரு டிசைனுக்காக நம்ம ரவுண்டுக்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். இதை ரொம்ப அழகாக இருக்கும். அந்தந்த டிசைன் அந்தந்த கலருக்கு ஏற்ற மாதிரி நம்ம போடும்போது மேட்சிங்காக செட்டாக இருக்கும் உங்களுக்கு. பாருங்கள், ஃபைனலுக்கு வந்தாச்சு. ரொம்ப ஈஸியான ஸ்டிச்சு தான். அதே இடம்தான், இந்த குத்துற இடம் ஒரே இடம்தான். இங்கே நம்ம வந்துட்டு இந்த த்ரெட்டை இப்படி வைக்கிறதால ஒரு நாட் விழுற மாதிரி இப்படி வந்துடும். இப்படி போட்டுட்டு இதை பின் பக்கம் குத்திடணும். எப்படின்னா, நூல் இங்கே இருக்குங்களா, இதை தாண்டி வந்து இப்படி பின்னாடி குத்திட்டு சின்னதாகவும் போடலாம். இதை நான் உங்களுக்கு செஞ்சு காட்டணும்னு கொஞ்சம் பெருசாக போட்டிருக்கேன். எடுத்துட்டு பின்னாடி நாட் போட்டுடலாம். இப்போ நான் சின்னதாக போட்ட சாம்பிளும் உங்களுக்கு காட்டுறேன். வழக்கம் போல் போடுற நாட்டு தான். என்னோடய ப்ரீவியஸ் வீடியோஸ்லாம் கூட இருக்குது நாட் போடுறது எப்படின்ட்டு. கட் பண்ணிடலாம். இந்த பாருங்கள், இதுதான் அந்த வீல் ஸ்டிச்சு. இது வந்து ஒரு சக்கரம், அதாவது வீல் ஸ்டிச்சுங்கிறது ஒரு சக்கர ஸ்டிச் தான். அந்த வீல் சிப்ஸ் அதெல்லாம் சொல்லுவோம்ல, அதே மாதிரி தான் இருக்கும். இது வந்து பஸ்ஸு, இப்போ நம்ம ஒரு கார் பஸ்ஸு வந்து டயக்ராம் போட்டு எம்ப்ராய்டரி பண்ணுறோன்னா அதோட வீலுக்கெலாம் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை ஃப்ளவர் போடுறோன்னா ஃப்ளவர் ஃபுல்லாகவே யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் போட்டதோட எப்படி வந்திருக்குங்கிற லுக்கை காட்டுறேன். நான் இப்போ போட்டு காமிச்சது உங்களுக்கு காட்டன் த்ரெட்டு. ஆனால் இது வந்து சில்க் த்ரெட்டில் போட்டது. அதே மாதிரி சின்ன ரவுண்டாக போட்டிருக்கேன், நெருக்கமாக போட்டிருக்கேன். தெரியுதுங்களா? நெருக்கமாகவும் சின்னதாகவும் போடும்போது எல்லா ஸ்டிச்சுமே ரொம்ப அழகாக இருக்கும். சென்டரில் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி என்னோடய வீடியோவில் போட்டிருந்த ஃப்ரெஞ்ச் நாட்டோட டிசைனை தான் சென்டரில் ஒரே ஒரு நாட்டாக நான் போட்டிருக்கேன். சுற்றி வீல் ஸ்டிச்சு, சென்டரில் மட்டும் ஃப்ரெஞ்ச் நாட் ஸ்டிச்சு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பேக் ஸ்டிச் போட்டிருக்கேன். இந்த இடத்துல சும்மா ஒரு ரன்னிங் ஸ்டிச்சை கொடுத்து மட்டும் எடுத்திருக்கேன். அதாவது ஒரு சில இடத்துலலாம் வீல் ஸ்டிச்சஸ் போட முடியாது, ரவுண்டாக இருக்கிறதுல மட்டும்தான் போட முடியும். அதனால் ரவுண்டில் இருக்கிறது ஃபுல்லாக நான் வீல் ஸ்டிச்சை போட்டு கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். வீல் ஸ்டிச்சை ட்ரை பண்ணி பார்த்தீங்களா? அதுக்கு சென்டரில் வர ஃப்ரெஞ்ச் நாட் ஸ்டிச்சும் நான் முன்னாடி போட்ட வீடியோவோட கண்டினியூவேஷன் தான். அதனால் நீங்கள் அதை பார்த்து இதில் அப்ளை பண்ணிக்கலாம். ரொம்ப ஈஸியாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இது மட்டும் இல்லைங்க, நீங்கள் சொல்கிற டிசைனை விட நான் இன்னும் புதுசாக யோசிப்பேன்னு நீங்கள் பண்ணாலும் எனக்கு ரொம்ப சந்தோஷம்தான்.